அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈரானுக்கும் இரண்டு ஆட்கொள்ளி நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் கொஞ்ச நேரம் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் நிற்கங்குள்ளேயும் மறுபடியும் லெபனான் மேலே உடனடியாக தாக்குதலை இஸ்ரேல் இது பண்ணிட்டான். இப்போ ஈரான் மறுபடியும் ஹர்மூஸை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இவங்களுடைய கப்பல்கள் அந்த வழியாக போக முடியாது. அவங்க ஹர்மூஸை ஒரு முக்கியமான ஆயுதமாக ஈரான் போரினுடைய ஆரம்பத்திலேருந்தே பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த அரபு நாடுகள்லேருந்து என்னுடைய பேஸை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனால் தான் ஹர்மூஸை நாங்கள் காலி பண்ணுவோம். எங்களுடைய ஆதிக்கத்தை கைவிட்டு பொதுவாக நாங்கள் அதை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஈரான் இதுதான் மெயினான. அவனுக்கும் ஹர்மூஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை எல்லா வர்த்தகத்துக்குமே. அதே மாதிரி ஈரானுடைய லட்சியமும் இந்த முஸ்லீம் சமூகத்தை துண்டாடுறதுக்கு ஈரான், சவுதி, துபாய் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அங்கே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸுகள் தான். அதன் மூலியமாக தான் என்ன செய்யலாம், அங்கே உள்ள அரபு நாட்டு ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒற்றுமையை நோக்கி இந்த சமூகம் பயணிக்க முடியாமல் அமெரிக்கா தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதன் அடிப்படையில் அவன் முதல்ல அந்த ஒரு அமெரிக்கன் கூட அங்கே இருக்கக்கூடாது. அப்படி கம்ப்ளீட்டாக நீ வெளியேறிட்டின்னு சொன்னால் நாங்கள் ஹர்மூஸை விட்டுறோம். இதான் நீ அதை காலி பண்ணிட்டேன்னா இதை விட்டுறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஈரான் போரினுடைய இதுதான் முக்கியமான ஈரானுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். ஆரம்பத்தில் நாங்கள் ஈரானில் இது பண்ணி ஆட்சியாளர்கள்லாம் கொண்டு இது பண்ணி ஈராக்கில் மாதிரி பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அட்டாக்கை ஆரம்பித்தானுங்க. ஏற்கனவே 12 நாள் இதுலேயுமே ஈரானுடைய பவர்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே முட்டாள்தனமாக அட்டாக்க ஆரம்பித்தானுங்க. அப்போ மறுபடியும் ஈரான் அட்டாக்க ஆரம்பித்து இது பண்ணி போயிட்டுருக்கும்போது அடி தாங்க முடியாமல் 2 நாள் கேட்டானுங்க, 5 நாள் கேட்டானுங்க, மாற்றி மாற்றி எதுக்குமே இடம் கொடுக்கவே இல்லை. ஈரான் ஒரு 10 நிபந்தனைகளை இது பண்ணாங்க. நீ என்ன நிபந்தனை சொன்னாலும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்தான் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லி போர் நிறுத்தம் ஆகி சில மணி நேரங்கள்லேயே மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணுறான், லெபனான் மேலே எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாமல் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே பயங்கரமான தாக்குதலை இது பண்ணி ஒப்பந்தத்தை மீறி மறுபடியும் போர் நிறுத்தத்தை உடைச்சிருக்கான். இப்போ இது இவங்களுக்கு இது ஒரு சாதாரண இவங்க எப்பயுமே இது ஈரானுடைய முதல் கோரிக்கையே அதுதான். நீ காரணம் இல்லாமல் திடுதுப்புன்னு எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் முதல் நிபந்தனை. அந்த நிபந்தனையை தான் முதல்ல ஈரான் வச்சாங்க. அவங்க வச்ச 10 நிபந்தனைகளில். ஆனால் அதவே எடுத்த உடனே அதை அவன் இது பண்ணி மீறிட்டான். கேட்டால் நாங்கள் லெபனானில் அந்த இது எங்களை கட்டுப்படுத்தாது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் ஈரான் லெபனான் ஹிஸ்புல்லா இது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நிபந்தனையில் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நீ எடுத்தவங்க ஒருத்தவனு எந்த அட்டாக்குமே நீ செய்யக்கூடாது,
ஹர்மூஸை நாங்கள் தான் வந்து தொடர்ந்து நிர்வகிப்போம். வளைகுடா நாடுகள்லேருந்து உன்னுடைய இது எல்லாமே பேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நீ வந்து இழப்பீடு வந்து கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லெபனான் ஹிஸ்புல்லா இதில் வந்து நீ எந்த விதமான தடைகளையும் வந்து இது பண்ணக்கூடாது, எந்த விதமான அட்டாக்கையும் வந்து நீ இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேலே விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை எல்லாத்தையுமே நீ வந்து கம்ப்ளீட்டாக நீ வந்து இது பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக வந்து நீ வந்து நீக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யுரேனியம் செறிவூட்டுறது சம்மந்தமாக அது எங்களுடைய உரிமை. இப்போ நீங்களாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற நாங்கள் வந்து இஸ்லாமிய இதுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நாங்கள் வந்து இருப்போம். எங்களுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டுறதில் வந்து தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. ஐநா சபையோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அந்த இது அமைப்போ எங்களை வந்து சும்மா தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு சில 10 நிபந்தனைகளை எல்லாத்துக்குமே வந்து அடி தாங்க முடியாமல் காலில் தான் வந்து விழுந்தான். சரின்னு சொல்லி அவங்களும் வந்து நிப்பாட்டி 2 வாரம் வந்து போர் நிறுத்தம் வந்து இது பண்ணாங்க. ஆனால் வந்து உடனடியாக வந்து இந்த போர் நிறுத்தத்தை மீறிட்டான், இஸ்ரேல் வந்து மீறிடுச்சு. அதனால் மறுபடியும் ஹர்மூஸை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கே வந்து ஈரான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதான் இந்த போரினுடைய முக்கியமான விஷயமாக வந்து இருக்குது. அப்போ இருந்தே அவங்களுடைய முனாஃபிக்தனம் வந்து அல்லாட்ட இருந்தே அவங்களுடைய முனாஃபிக்தனத்தினால தானே அவங்க அல்லாவுக்கும் நபிமார்களுக்கும் அவங்க கூட யாரெல்லாம் வந்து நட்பாக வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் துரோகம் செய்கிறதும், அவங்கள வந்து நையப்புடைக்கிறதும் இது பண்ணுறதும் இதுதான் அவங்களுக்கு வந்து வளமையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இருந்தே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே இருந்து ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக போனாங்க. காப்பாற்றியும் வந்து அல்லாஹ்வுடைய உதவினால் கூப்பிட்டுட்டு வந்து இது பண்ணி, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நபியை வந்து அனுப்பி அல்லாஹ் உதவி செஞ்சான், அதே மாதிரி அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கடான்னு சொன்னால் நாங்களாம் உதவி செய்ய முடியாது. அந்த அக்கிரமக்காரர்கள் வந்து இந்த பாலஸ்தீனில் வந்து இப்போ வந்து அல்லாஹ் வந்து கட்டளை இடுவேன், அந்த பாலஸ்தீனுக்குள்ளே போங்க, அங்கே கொஞ்சம் அக்கிரமக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நபியோடு சேர்ந்து போர் செஞ்சு அவங்கள விரட்டிட்டு அந்த பூமியில் சந்தோஷமாக வாழுங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணி அனுப்புவாங்க. இப்போ வந்து உன்னைய வந்து நீ கஷ்டப்பட்டு நீ இது பண்ணி உன்னைய காப்பாற்றுறதுக்கு அந்த நபி வந்து வந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அந்த நபியை அனுப்பிச்சு உதவி செஞ்சு அந்த ஃபிரௌனுடைய இதிலிருந்து உங்களை விடுவிச்சான். இப்போ அதுக்கு நன்றி செலுத்தாமல் இது பண்ணாமல் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த அக்கிரமக்காரர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணானுங்க. கொஞ்சம் நஞ்சமாக வந்து வரலாற்றில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அப்போ அந்த மாதிரி வந்து பாலஸ்தீனை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த டயத்தில் வந்து என்னடா இப்படி இருக்கீங்களே, சும்மா அந்த வாசல் வரைக்கும் வாங்கடா, மீதி எல்லாத்தையுமே போரை வந்து அல்லாவே நடத்திக்கிறான், நமக்கு கண்டிப்பாக வெற்றி அளிப்பான், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இது பண்ணி அவங்கள கூப்பிட்டும் இது பண்ணியுமே வந்து அந்த இதுக்குள்ளே நாங்கள் வரவே முடியாது, நீயும் ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், அவங்க வெளியேறிட்டதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பூமியை வந்து இது பண்ணி அந்த அக்கிரமக்காரர்கள்ட்ட இருந்து தூய்மைப்படுத்துறதுக்கு அந்த நபிக்கு வந்து உதவி செய்யாமல் உட்காந்துருந்தவங்க இன்றைக்கி வந்து அந்த பூமி வந்து இவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியாம். அந்த பூமியை போட்டு 2ஆக பிளந்து அந்த மக்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி கொஞ்சம் நெஞ்சமாக லட்சக்கணக்கான மக்களுடைய முஸ்லீம்களுடைய உயிர்களை எடுத்து தொடர்ந்து வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒப்பந்த மீறல் அப்படின்றது வந்து அகழிப்போர்லாம் வந்து குறைஷிகளுக்கு எதிராக நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தம் வந்து இருந்துச்சு.
அதையும் மீறி வந்து என்ன பண்ணானுங்க, ரசூலுல்லாவுக்கு தெரியாமல், ரசூலுல்லா ஏற்கனவே நம்ம சின்ன கூட்டமாக இருக்கிறோம், அவங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம 3000 பேர் தான் இருக்கோம், அவங்க 10,000 பேர்கிட்ட வர்றாங்கன்னு சொல்லி தான் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹுனுடைய ஆலோசனையின்படி அகழி தோண்டுவாங்க ரசூலுல்லா. ஆனால் அகழிக்கு இந்த பக்கம் முஸ்லீம்கள் கூட இருந்த இந்த முனாஃபிக்குகள், இந்த யூதர்கள், அந்த குறைஷிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாரானானு. இதை ரசூலுல்லா கேட்டு இந்த மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் மக்களுக்கும் தெரிஞ்சு ரொம்ப உயிர் பயத்தினுடைய விளிம்பில் நின்று அந்த 2 பக்கமும் சமாளித்து ரசூலுல்லா வந்து சண்டை போட்ட வரலாறுலாம் நமக்கு வந்து தெரியும். வரலாறு முழுவதுமே வந்து அவங்க இந்த முதுகில் குத்தக்கூடிய வேலையை வந்து இது பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க. தியத்தை வசூல் பண்ண போவாங்க ரசூலுல்லா, விருந்து கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு மேலேருந்து என்ன பண்ணானுங்க, ஒரு பெரிய இதை தூக்கி போடுறதுக்கு பார்த்தானுங்க, கல்லை தூக்கி. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் வந்து ரசூலுல்லாவுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து அங்கேருந்து விரட்டி அடித்தாங்க ரசூலுல்லா. இப்போ வந்து இவங்களுடைய வரலாறு முழுவதுமே வந்து இந்த மாதிரி ஒப்பந்தத்தை மீறுறதுன்றது வந்து இது வந்து ஒரு சாதாரணமான அவங்களுக்கு ஈஸியான ஒப்பந்தம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி அல்லாஹ் ரசூலும் வந்து அறிவுறுத்துகிறாங்க. 313 பேர் தான் வந்து இருப்பாங்க. 300 ரொம்ப கம்மியான இதில் தான் இருப்பாங்க பத்ரில். அதில் ஒரு சஹாபி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது என்னை அந்த குறைஷிகள் பிடிச்சிக்கிட்டாங்க யா ரசூலுல்லாஹ். அப்போ வந்து நீ வந்து உன்னைய நான் இங்கேருந்து விடணும்னு சொன்னால் நீ முகமதுக்கு உதவியாக எங்களுக்கு எதிராக வந்து போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒப்பந்தம் வாங்கிக்கிட்டு அனுப்புனாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரொம்ப நலிவடைஞ்சு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களும் வந்து ரொம்ப கம்மியான படை, ரொம்ப சரியில்லாத ஆயுதங்கள், வாகனங்கள் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு சஹாபியும் வந்து இந்த போர்லேருந்து விலகி போகிறதுன்றது பெரிய இழப்பு ரசூலுல்லாவுக்கு. கிட்டத்தட்ட இஸ்லாமே அன்னைக்கு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த போரில் மட்டும் தோற்றுருந்தா பத்ரில் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமே இருக்காதுன்ற ஒரு நிலைமையிலுமே ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, நீ வந்து இந்த பத்ரில் கலந்துக்கிற வேணாம், அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஒப்பந்தத்தின்படி நீ வந்து இந்த போரில் கலந்துக்கிறாதுன்னு சொல்லி அந்த சஹாபியை வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒப்பந்தங்களை மதிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம், முஸ்லீம் சமூகம். ஆனால் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு எதனால் ஆளானாங்க, வெறுமனே வந்து நிராகரித்தாங்க, இது பண்ணாங்க, சரி போங்கடா வழி தவறி போயிட்டீங்க அப்படின்றதோட போயிட்டா கூட பரவாயில்ல, அந்த நபிமார்களை கொலை பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு அவங்க வரலாறு முழுவதுமே வந்து குழப்பங்களை ஏற்படுத்துகிறதும், இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்கிறதும் காலங்காலமாக இவங்களுடைய இதனால தான் அல்லாஹ்வுடைய கிறிஸ்தவர்கள் கூட வழி தவறியர்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுமே நிறையா செஞ்சுருக்காங்க இஸ்லாத்துக்கு எதிராக, இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து வழி தவறியவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அல்லாஹ் வந்து குரானில் வந்து இது பண்ணுறான். ஆனால் இவங்க வந்து ஒப்பந்தத்தை மீறுறதுல ரொம்ப நம்பர் 1 இடத்த பிடிக்கக்கூடியவங்க. இப்போ அந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறியிருக்காங்க. ஹமாஸு கூட போட்ட ஒப்பந்தத்தையுமே வந்து அன்றாடம் மீறிட்டு தான் இருந்தானுங்க, இது பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. பேருக்கு வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியலைன்னா யாரையாவது கூட்டிகிட்டு வந்து போர் நிறுத்தம்பானுங்க, மறுபடியும் மறுநாளே மீறிடுவானுங்க. அதுதான் இவங்களுடைய பாரம்பரியம். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.